தமிழக காங்கிரஸ் கட்சியில் தற்பொழுது உட்கட்சி பூசல் தீவிரமடைந்திருக்கிறது. கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் தற்பொழுது தமிழக காங்கிரஸ் கட்சியையும் அதன் தலைமையையும் சாடி பல்வேறு பதிவுகளையும் எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டிருக்கிறார். இதனால் தற்பொழுது மீண்டும் கடந்த சில நாட்களாக புகைச்சல் வெடித்திருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் பற்றி எறிய தொடங்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதேபோன்று வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் அவர்களும் சொத்து பாதுகாப்பு குழுவின் தலைவராக இருக்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகுவதாக தற்பொழுது அறிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் தமிழக வெற்றி கழக கட்சிக்கு இணைவார் என்றும் தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து பேசியிருந்த நிலையில் தற்பொழுது கரூர் எம்பி ஜோதிமணி அவர்களும் இந்த பதிவினை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பதிலளிக்கும் போது, காங்கிரஸ் கட்சியில் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் அந்த பாகமுகவர்கள் பிரச்சனை இருப்பது உண்மைதான். அதை மேலிடத்திற்கு நான் தெரியப்படுத்திவிட்டேன். அதற்குள் ஜோதிமணி அவர்கள் அவசரப்பட்டு இந்த பதிவினை வெளியிட்டது வருத்தத்திற்குரியது. சகோதரி ஜோதிமணி அவர்கள் பொறுமை காக்க வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் தமிழக காங்கிரஸ் கட்சியை திமுகவிடம் அடகு வைத்து விட்டார்கள் என்றும் தற்பொழுது வெளிப்படையாகவே சூரிய பிரகாசம் அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுக சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் காங்கிரஸ் கட்சி இணங்கி செல்வது தவறான விஷயம். காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு தனித்த செயல்பாடுகள் இருக்கிறது. அவர்கள் தனித்துதான் செயல்பட வேண்டும். கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று தமிழக காங்கிரசின் பல்வேறு தலைவர்களும் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் இந்த பிரச்சனையானது பூதாகரமாக வெடித்திருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன செயல்பாடுகள் இருக்கிறது. திமுக காங்கிரஸ் கட்சிக்கு 25 இடங்கள் வரை ஒதுக்குவதற்கு தற்பொழுது முன்வந்திருக்கிறது. ஆனால் கூடுதல் இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்றும் தற்பொழுது தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜோதிமணி அவர்கள் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் எக்ஸ் தளத்தில் வெளியிடுவது வழக்கம். இந்த முறை அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவு தமிழக காங்கிரஸ் கட்சியின் மட்டுமல்லாது அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு தமிழக காங்கிரசின் நிலைப்பாடு என்ன, அதே போன்று மேலிடம் ஜோதிமணி அவர்களிடம் விளக்கம் கேட்குமா அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.